வெல்கம் டு பிளாண்ட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வெள்ளரிக்காய் கிரேவி தான். இதுக்கு வந்து அரை ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அப்புறம் மணத்தக்காளி காயும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகை பொரிய வச்சாச்சு. பொரிய வச்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்துகிட்டு நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தக்காளி ஈஸியாக வதங்கிடும். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளேயே வதங்கிடும். இது ஒரு நல்ல டிப்பு, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் எனக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. ஸோ அதனால் தண்ணி ஊற்றுனதுனால எனக்கு பார்த்திங்கனாலே தெரியும், குயிக்காகவே ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல்லாகவே வதங்கிடுச்சு. நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. மீன்வைல் என்னோடய சேனல் நேம் வந்து பிளாண்ட் ரெசிபீஸ். என் சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிளாண்ட் ரெசிபீஸ் எல்லாமே வந்து காரமும் மசாலாவும் எண்ணெய் அதிகமாக இல்லாமல் அல்சர் பேஷண்ட், வயிறு ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்காக தான் இது போஸ்ட் பண்ணுறது. இப்போ தக்காளி வதங்க முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் டெசிகேட்டட் கோகோனட் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஃப்ரெஷ் கோகோனட் கூட, ஃப்ரெஷ் கோகோனட் அப்புறமா வந்து சீரகம், கசகசா இது 3த்தையும் சேர்த்து அரைச்சி அதையோட ஆட் பண்ணிட்டிங்கன்னா அது இன்னும் கூட நல்லாயிருக்கும். அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போவும் ஊற்றலாம், இல்லைன்னா வந்து நல்ல வெள்ளரிக்காய் வேக வச்சதுக்கப்புறமா கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நான் அந்த டெசிகேட்டட் கலந்து முடிச்சதுக்கப்புறம் வெள்ளரிக்காவை நல்லா தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு நல்லா 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அந்த வெள்ளரிக்காய் சின்ன சின்ன துண்டுகளை ஆக்கிட்டு அந்த வெள்ளரிக்காவை வந்து இதில் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா பெரிய சைஸ் வெள்ளரிக்காவை பார்த்து 1 எடுத்திருக்கேன். அந்த வெள்ளரிக்காய் வந்து நல்ல முத்தின வெள்ளரிக்காய், அதனால் வந்து பெரிய சைஸாக 1 எடுத்திருக்கேன். 1 எடுத்து துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த தக்காளி டெசிகேட்டட் கிரேவியோடு நல்லா கலந்து விடலாம். அப்போ தான் வந்து நல்லா எசன்ஸ் இறங்கும். ரொம்ப லிமிட்டடாக தண்ணி, 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா வெள்ளரிக்காய் ஆல்ரெடி தண்ணி ஊட்டுற காய் தான். அதனால் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு விசில் வைங்க போதும். அதுக்கு மேலே வைக்க வேண்டாம், ஏன்னா வெள்ளரிக்காய் குயிக்காக வெந்துடும். இதுதான் வந்து வெள்ளரிக்காய் வெந்த பதம். இப்போ வந்து இதில் வந்து ஒரு 2.5 பட்டை இல்லைன்னா 2 பட்டை கூட போதும். 2 பட்டை புளி, அப்புறமா 1.5 ஸ்பூன் உப்பு. 1.5 கூட தேவையில்லை, 1.25 ஸ்பூன் உப்பு போட்டிங்கனாலே போதும். ஏன்னா அதுவே ஜாஸ்தி தான், ஏன்னா கம்மியான அளவு தான், குவான்டிட்டி தான் வந்திருக்கு. ஸோ அதனால் 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா புளியை போட்டு நல்லா கரைச்சிட்டு அந்த புளி கரைச்சலை வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். நார்மலாக வந்து நான் லெமன் தான் யூஸ் பண்ணுவேன், லெமன் கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து புளி இருந்தது. ஸோ அதனால் புளி ஊற்றி செஞ்சு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்ட்டு தான் செஞ்சேன். ஸோ இப்போ இந்த புளி கரைசல் இதில் ஊற்றிட்டு ஜென்டிலாக வந்து கிளறி விடணும். ஏன்னா வெள்ளரிக்காய் ஆல்ரெடி நல்லா வெந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் வெள்ளரிக்காவை வந்து ஜென்டிலாக கலந்து விடுங்க. நீங்கள் மூடி போடாமலே கூட வந்து வேக வைக்கலாம், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இதுனா குயிக்காக முடிஞ்சிடும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து இது வந்து வெந்துடும். ஸோ அதனால் நல்லா கலரியாச்சு. இப்போது கலந்துட்டு இப்போ கொதிக்க வைக்க வேண்டியது தான். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். 10 மினிட்ஸ் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா வெள்ளரிக்காய் நல்லாவே வெந்துடுச்சு. 15 மினிட்ஸ்லாம் கொதிக்க வைக்காதீங்க, 10 மினிட்ஸ் போதும். மீன்வைல் நான் போடுற பிளாண்ட் ஐட்டம் எல்லாமே வந்து அல்சர் பேஷண்ட், அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க எல்லா பேஷண்ட்ஸ்க்காக தான். விதவிதமாக டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு என்னென்னலாம் டயட்ஸ் போட முடியும், ரெசிபீஸ் போட முடியும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ரெசிபீஸ் எல்லாமே போடுறேன். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கொதிக்க இன்னும் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மீன்வைல் நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நான் இந்த ரெசிபியை சாப்பிட்டுட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ரெசிபி வந்து நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்லாம், அப்புறமா தோசையோடு சாப்பிட்லாம், இட்லி, சப்பாத்தி, பூரி எது கூட வேணால் சாப்பிட்லாம். பிளாண்டாக தான் இருக்கும். இதில் காரமும் மசாலா அப்புறம் எண்ணெய் அதிகமாக நான் ஆட் பண்ணலை. காரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை. எண்ணெய் வந்து சின்ன ஒரு 1.5 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவே தான் போதுமான அளவு. அல்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து பிளாண்டாக தான் டயட்ஸ் எப்போவுமே ஃபாலோ பண்ணணும். அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க எந்த பேஷண்ட்டாக இருந்தாலுமே பிளாண்டாக தான் டயட் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு குயிக்காக அல்சர் வந்து ஹீல் ஆகும். இல்லைன்னா மேலும் நீங்கள் காரம் சாப்பிட வயிறு இன்னும் புண்ணாகிட்டே தான் போகும். மசாலாவும் அதே மாதிரி தான். இப்போ மசாலா விற்கிற மசாலா எல்லாமே அடல்ட்டட் தான். அது இல்லாமல் அதுலேயே வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. எந்த மசாலாவாக இருந்தாலுமே, காரம், மிளகாத்தூள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் கடையில் வாங்காமல் வீட்லேயே ரெடி பண்ணிவிட்டு மாவு மிஷினில் வந்து அரைச்சி அந்த மாதிரி ரெடி பண்ணலாம். மிளகாத்தூளை பொறுத்த வரைக்கும் மசாலா எல்லாமே வீட்லேயே அரைச்சிக்கிங்க. ஹோம் மேட் தான் பெஸ்ட்டு.
சப்போஸ் இது நார்மலாக செய்கிற மெத்தடில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா யூஸ்வலாக நீங்கள் பண்ணுற மாதிரி வெள்ளரிக்காவை போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். மிளகாத்தூள் ஆட் பண்ணலன்னா உங்களுக்கு அது வேண்டான்னா பச்சை மிளகா கூட ஒரு 3 பச்சை மிளகா கீரி அதில் போட்டிங்கன்னா மேட்ரு ஓவர். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி இறக்கும் போது போட்டுக்கலாம். இது வந்து ரெகுலர் மெத்தடில் பண்ணுறது. பட் ஆனால் இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து பிளாண்ட் மெத்தட். இது ஒன்லி ஃபார் அல்சர் பேஷண்ட். அப்புறமா வயிறு சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா அவங்களுக்கு வயிற்றுக்கு எந்த ஒரு எரிச்சலோ எந்த ஒரு இன்கன்வீனியன்ஸோ இருக்கவே இருக்காது. இது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர். நானும் கூட ஒரு அல்சர் பேஷண்ட் தான். ஃபஸ்ட்டு நானும் கூட வெந்த சாதம், வெந்த காய்கறி, அப்புறமா அவிச்ச பருப்பு இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்புறமா ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு எப்படி சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக நான் ஒரு 1.5 இயர்ஸாக நானே குக் பண்ணி சமைச்சு ட்ரையல் பண்ணி ஒவ்வொரு டிஷ்ஷாக இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபெமிலியராக இருக்கேன். காரம் உப்பு போடாமல் சமைக்கிறதுல. அதனால் இப்போ வந்து நான் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணணும். அந்த அல்சர் பேஷண்ட் அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்லாம் இதை பார்த்து அவங்கள டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும். சாதாரணமாக சாப்பிட்றவங்கள பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் தன்னால் இந்த மாதிரி சாப்பிட முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கமும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையும் வளரும். அதனால் இந்த மாதிரி டைப் ஆஃப் ரெசிபீஸ்லாம் அவங்க செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா இது ஈக்குவலண்ட்டாக வந்து நார்மலாக காரம் போட்டு சாப்பிட்ற டிஷ்ஷஸ் எல்லாம் சாப்பிட்றவங்க என்ன டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி தான் இந்த எல்லா டிஷ்ஷஸுமே. என்ன ஒன்று இல்லை காரம் மசாலா எதுவுமே போடாமல் எண்ணெயும் லிமிட்டடாக ஊற்றி செய்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அவங்களுக்கும் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்மளும் வெரைட்டி ஃபுட்டு சாப்பிட முடியுது. வெறும் அவிச்ச காய்கறி, அவிச்ச பருப்பு, அப்புறம் வெந்த சாதம், தயிர் இதை தவிர டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நமக்கும் சரியாயிடும்ன்ற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு தெம்பு, தைரியம் எல்லாமே வரும். அதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே போடுறேன். ஸோ இதை பார்த்து அவங்க வந்து கற்றுக்கிட்டு இதை மாதிரி அவங்க செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிபிஸ் சாப்பிட்ட மாதிரி ஒரு நல்ல மனசுக்கு திருப்தி இருக்கும். மீன்வைல் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் ஒரு 2 to 3 minutes கொதிச்சா போதும். மீன்வைல் வந்து அவங்க வந்து முக்கியமாக வந்து மனசில் தைரியமும் நல்ல கான்ஃபிடென்ஸும் தான் வேணும். நமக்கு இந்த ப்ராப்ளம் எந்த விதமான வயிறு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம அதிலேருந்து ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படின்ற மனசில் தெம்பும் தைரியமும் இருந்ததுன்னா எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியில் வந்துடலாம் நம்ம. ஸோ அதனால் அவங்க வந்து காரமும் எண்ணெயும் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே அல்சர் குணமாகிற வரைக்கும் அவாய்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா குணமாயிட்டதுக்கப்புறமா கூட வந்து அவங்க வந்து லிமிட்டடாக காரம் மசாலாலாம் சாப்பிட்றது வச்சு அந்த அளவு மெயின்டைன் பண்ணாங்கன்னா லைஃப் லாங் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக வந்து நான் வந்து குக்கரை வந்து லைட்டாக கிளறி விடுறேன், ஷேக் பண்ணி விடுறேன். இதுக்கு பேர் சாட்டேன்னுவாங்க. சாட்டே பண்ணி விட்றேன். உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் கரண்டி வச்சே கிளறுங்க. ஏன்னா லைட்டாக மேலே பட்டுச்சுன்னா கூட கொப்பளம் வர ஆரம்பிச்சிடும், எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் கரண்டியில் போட்டு கிளறி பண்ணி பாருங்கள். மீன்வைல் வந்து இது நான் கொஞ்சம் தண்ணியாக தான் எடுக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம், சாப்பாட்டில் கலந்தும் சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி பதார்த்தம் மட்டும் இல்லாமல் கலந்தும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுனால இதை வந்து நான் அப்படியே தான் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக கிரேவியாக தான் இறக்க போகிறேன். இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ்லாம் என்னால் இது பண்ண முடியும். தேங்க்யூ வியூவர்ஸ்.